சத்துரு அநேக நேரங்களில் பாருங்களேன், நம்முடைய வாழ்வை குலைக்கிறதுக்கு 1000 முயற்சிகளை செய்யலாம். ஆனால் நீங்க தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். 1 பேதுரு 5:8-9 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா பிசாசு என்ன செய்கிறானா, யாரை விடுங்கலாமோ என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறானா, சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எபிரேயர் 11:33 சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை வைத்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் போட்டிருக்கு. ஒரே ஒரு விசுவாசம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியேலின் விசுவாசம் பாருங்க, சிங்கங்களின் வாய்களை மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களின் வாய்களையும் அடைத்தது. ராஜா வந்து பேசுகிறான், தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, கல்லை வைத்தவன், கையெழுத்து போட்டவன், முத்திரை போட்டவன் இப்ப என்ன செய்கிறான் சொன்ன, அவன் தான் சொல்றான், இந்த கல்லெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அவன் சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா முத்திரையை உடைக்கிறான், அவன் தான் உடைக்கிறான். ஏன்னா தேவன் அவைகளை செய்கிறான். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே எவைகள் எதிர்கொண்டு வந்தாலும் தேவனை மாத்திரம் விசுவாசத்திலே நீங்கள் பிடித்து கொள்ளுகிற போது 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவ பிள்ளைகளாக நீங்க விசுவாசத்திலே கடந்து போகிற போது எந்த சூழலையும் தாண்டி தானியேலை காப்பாற்றின தேவன். பாருங்க, அங்க ராஜா வந்து தானியேல் கிட்ட சொல்றான், தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரா? அவன் சொல்றான், ஆம் ராஜாவே. அவர் எப்படி இருந்தாரு பாருங்களேன். 2 பேரோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் எங்க இருக்கிறான்னா, சிங்கத்துக்கு நடுவில் தான் இன்னும் கிடக்கிறான். ஆனால் எப்படி பேசிட்டு இருக்கானா, சும்மா ரோட்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போகிறது மாதிரி. என்ன செய்யனா, தேவன் பேரில் விசுவாசம். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி இருக்கிறார், அது என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கவனிங்க, இந்த அதிகாரம் சொல்லி தருகிறதான அநேக காரியங்களை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, தானியேலுடைய வாழ்விலே தேவன் இவ்வளோ காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இதே தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்முடைய வாழ்வில் என்ன செய்வாரா, அதே அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1, சூழல்களை சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த தானியேலின் 6ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கிற அநேக பாடங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம் என்ன சொன்னா, தானியேலின் சூழ்நிலைகள் அவன் வாழ்வின் வெற்றிக்கு தடையா இல்லை. எந்த சூழலாக இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறாயா, உன் சூழல் உனக்கு தடையாக இருக்காது. தேவனுக்கு மகிமை. தானியேலுடைய வாழ்வில் சூழல்கள் எல்லாம் எப்படியா இருக்கிறது, ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்ததா, ஒரு விசேஷித்த அபிஷேகம். அடிமை என்கிற நினைவே இல்லை அவனுக்குள்ளே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எங்கே இருந்தாலும், ஏன்னா தேவனை அண்டிக் கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எந்த சூழலும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி எப்பொழுது. ஏன்னா இந்த வேத பகுதி கற்றுத் தருகிறது, உன் சூழல்கள் உன் வாழ்வின் வெற்றிக்கு ஒரு காலம் தடையா இருக்க முடியாது. ஏன்னா இந்த சூழல்கள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தூக்கிவிட யாருமே இல்லைன்னா அவர் திரும்ப நம்ம பார்த்து சொல்லுவார், உனக்காக நான் மரித்தேன். ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்காக காரியம் மாற்றுகிற தேவன். நான் தனியா இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், உதவி இல்லாமல் இருக்கிறேன்னா அவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் சொன்னா, அந்த தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது எந்த சூழலாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கமான காலங்களாக இருக்கலாம், உபத்திரவத்தின் காலங்களாக இருக்கலாம்,
பாடுகளின் காலங்களாக இருக்கலாம். ஆனா இந்த சூழல்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறார். ஆகையினால ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, சூழல்களை காரணம் சொல்லாதிருங்கள். சூழல்கள் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்கதாய் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்தார். அல்லேலூயா.